தாயக கல்வி விடியல் அமைப்பிலிருந்து நம்முடைய பாடசாலைக்கு தரம் 5 மாணவர்களுடைய புலமை பரிசில் பரீட்சைக்கு 2026ஆம் ஆண்டு எடுக்க இருக்கின்ற மாணவர்களை அவருடைய கல்வியிலே வளர்த்தெடுக்கும் முகமாக எம்முடைய பாடசாலைக்கு தங்களுடைய சேவையினை, அதாவது மாணவர்களுக்கான மாலை நேர மேலதிக வகுப்பினை ஒழுங்குபடுத்தி நிர்வகிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற தாயக கல்வி விடியல் அமைப்பினர் அனைவருக்கும் நாங்கள் முதற்கண் எங்களுடைய வணக்கத்தை கூறிக்கொண்டு, தொடர்ந்து எம்முடைய மண்டபத்திலே நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது. அதற்கு முன்னதாக சம்பிரதாயபூர்வமாக அவர்களுடைய தாயக கல்வி விடியல் அமைப்பினருடைய சேவையை பாராட்டி ஒரு ஞாபக சின்னமாக நாங்கள் இன்று மரக்கன்றுகளை நடு உள்ளோம். அந்த வகையிலே முதல் மரக்கன்றினை நடுமாறு எங்களுடைய தாயக கல்வி விடியல் அமைப்பினுடைய தலைவர் இவர் லண்டனில் வசித்து வருகிறார். குறிப்பாக நம்முடைய புலம்பெயர் உறவுகளுடைய கல்விக்காக இந்த தாயக கல்வி விடியல் அமைப்பினூடாக தன்னுடைய சேவையாற்றி வருகின்றார். திரு எஸ் கோகுல் அவர்கள் இந்த முதல் மரக்கன்றினை நட்டு வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். உடையத்தான் பார்க்கும். இதை எடுத்துட்டு அடி எடுங்க. முகத்தை இரண்டாவது மரக்கன்றினை இந்த தாயக கல்வி விடியல் அமைப்பிலே இருந்து எம்முடைய மன்னார் மாவட்டத்துக்காக தன்னுடைய சேவையாற்றி வருகின்ற இந்த இணைப்பாளர் திரு தனபாலசிங்கம் ராஜகாந்த் அவர்கள் நட்டு வைப்பார். மூன்றாவது மரக்கன்றினை தாயக கல்வி விடியல் அமைப்பிலே ஆசிரியராக இருந்து சேவையாற்றி கொண்டிருக்கின்ற தாயக கல்வி விடியலினுடைய ஆசிரியர் அவர்கள் நட்டு வைப்பார். சரி சரி ஸ்போர்ட்டில் விடுங்க. நான்காவது மரக்கன்றினை தாயக விடிய கல்வியல் அமைப்பினுடைய இணைப்பாளராக இருந்து சேவையாற்றி வருகின்ற திரு எஸ் தௌசான் அவர்கள் நட்டு வைப்பார். ஐந்தாவது மரக்கன்றினை தரம் 5 ஆசிரியர் அவர்கள் நட்டு வைப்பார். இல்லையா வாங்க உடஞ்சாமல் தூக்குங்க டீச்சர். படிவா கையல்வ தண்ணி கொடுத்துதா டீச்சருக்கு கொடுத்துதா கையல்வ இருக்கா தண்ணி கொடுத்தீங்க. கல்வி விடியல் அமைப்பினுடைய இன்றைய நாள் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை 2026ஆம் ஆண்டில் எடுக்கவிருக்கின்ற மாணவர்களுக்கான கல்வி ஆரம்பித்தல் வகுப்பினை ஆரம்பிக்கும் நிகழ்வாக வருகை தந்திருக்கின்ற தாயக கல்வி விடியல் அமைப்பினுடைய சேவையாளர்களுக்கு இப்பொழுது மலர் மாலை அணிவிக்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. மேலே போகும் மேலே போகும்.
வணக்கம் இடம்பெறும். உம்மை கூவி அழைக்கின்றோம், வருவாய் வரமே அருள்வாயே தூய ஆவியே. இறைவனின் மாட்சியில் நிறைவு பெற்று மறை போதகத்தில் தூண்டலுற்று, இறைவனின் மாட்சியில் நிறைவு பெற்று மறை போதகத்தில் தூண்டலுற்று, வல்லமை செய்தமை காப்பாயே வல்லமையாவி வருவாயே தூய ஆவியே. உம்மை கூவி அழைக்கின்றோம், வருவாய் வரமே அருள்வாயே தூய ஆவியே. திருச்சிற்றம்பலம். நத்தார் படை ஞானன் பசு வேரிந்தனை கவிழ்வா மத்தம் மத ராணை ஊரி போற்ற மண வாழன் பத்தாகிய தொண்டர் தோளு பாலாவியின் கைமே செத்தாரேலும் பணிவான் தீது கேரீச்சர தானே. அதிபரான MM லூத்தாஹரன் சார் அவர்கள் தலைமையுரையை நிகழ்த்துவார்கள். இன்றைய நாளிலே தாயக கல்வி விடியல் அமைப்பினூடாக 2026ஆம் ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை எதிர்நோக்கவிருக்கின்ற மாணவர்களுடைய கல்வியடைவினை மேம்படுத்தும் முகமாக எம்முடைய பாடசாலைக்கு சென்ற ஆண்டு தங்களுடைய உதவியினை வழங்கியதோடு இந்த ஆண்டும் எம்முடைய மாணவர்களுடைய நலன் கருதி தாயக கல்வி விடியல் அமைப்பினூடாக மாலை நேர வகுப்புகளை ஆரம்பிப்பதற்காக கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற எம்முடைய தாயக கல்வி விடியல் அமைப்பினுடைய இயக்குனரும் அதனுடைய இணைப்பாளராகவும் அதனுடைய தாபகராகவும் இருக்கின்ற திரு எஸ். கோகுல் அவர்களையும், அதே வேளையிலே எம்முடைய மன்னார் மாவட்டத்திலே இந்த தாயக கல்வி விடியல் அமைப்பினுடைய இந்த கல்வி வேலை திட்டத்தை இணைப்பாளராக இருந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்ற திரு தானா ராஜகாந்த் அவர்களையும், அதே வேளையிலே இந்த தாயக கல்வி விடியலுடைய இணைப்பாளராக இருந்து செயற்படுகின்ற திருவாளர் எஸ். தௌஷான் அவர்களையும், இந்த தாயக கல்வி விடியல் அமைப்பினுடைய ஆசிரியராக இருந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களையும், அத்தோடு அந்த அமைப்பில் இருந்து பல்வேறுபட்ட எம்முடைய வேலை திட்டங்களுக்கு உதவுவதற்காக வந்திருக்கின்ற தொண்டர்களுக்கும், நம்முடைய பாடசாலையினுடைய தரம் 5 பரீட்சை எடுக்க இருக்கின்ற மாணவ மணிகளுக்கும், அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும், நம்முடைய பாடசாலையினுடைய தரம் 5 கற்பிக்க இருக்கின்ற ஆசிரியர் ரோஷாந்தி அவர்களுக்கும், ஏனைய ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களுக்கும் என்னுடைய இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு, உண்மையிலேயே இந்த அமைப்பானது எம்முடைய பாடசாலைக்கு தங்களுடைய உதவி திட்டத்தை வழங்கி இருப்பதானது எமக்கு பெரும் ஆறுதலையும் மாணவர்களுடைய கற்றலை முன்னெடுத்து செல்வதற்கும் பேருதவியாக இருக்கின்றது என்பது எந்த விதத்திலும் மறப்பதற்கில்லை. உண்மையிலேயே இந்த மாணவர்கள் எங்களுக்கு ஒவ்வொரு வகுப்பிலும்
15க்குட்பட்ட 12க்குட்பட்ட 2க்கும் இடைப்பட்ட மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய பாடசாலையிலே இருந்து வெளியேறுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இருப்பினும் எம்முடைய இந்த பிரதேச மாணவர்களானது பல்வேறுபட்ட கஷ்டங்களின் மத்தியிலே எம்முடைய பாடசாலைக்கு வருகை தருகின்றார்கள். குறிப்பாக தம்பனைக்குளம், பண்ணைவட்டுவான், தேக்கம், மடு ரோட், கட்டையடம்பன் போன்ற பிரதேசங்களிலிருந்து வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக 6 கிராமங்களிலிருந்து பஸ்ஸிலே பயணித்து இங்கு வந்து தங்களுடைய கல்வியை கற்றுச் செல்கின்ற மாணவர்களும் இருக்கின்றார்கள். இவருடைய கல்விக்கு இந்த உதவி திட்டமானது பெருமுதவியாக இருக்கின்றது. இதன் மூலம் கடந்த ஆண்டு எம்முடைய பாடசாலையிலே மாணவர்கள் 11 பேர் பரீட்சைக்கு தோற்றியிருந்தார்கள். அதிலே ஒரு மாணவன் 8 புள்ளிக்கு மேலும், ஏனைய 8 மாணவர்கள் 100க்கு மேலும் 70க்கு மேலும் பெற்று நம்முடைய பாடசாலைக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். இந்த பெருமைக்கு காரணகர்த்தாக்களாக இருப்பவர்கள் உண்மையிலேயே இந்த தாயக கல்வி விடியல் அமைப்பினரும் என்பது எம்மால் பெருமையுடன் நினைவு கூறப்பட வேண்டியதாக இருக்கின்றது. எனவே தொடர்ந்தும் இவர்கள் எங்களுடைய பாடசாலைக்கு இந்த ஆண்டு உதவ வந்திருக்கின்றதானது நம்முடைய மாணவருடைய கல்விக்கு பெரும் முன்னேற்றமாக அமையும். அந்த வகையிலே நாங்கள் 2026ஆம் ஆண்டிலே எம்முடைய மாணவர்களை குறைந்தது 3 மாணவர்களையாவது 8 புள்ளிக்கு மேல் சித்தி பெற வைப்பதென்றும், ஏனைய மாணவர்கள் அனைவரையும் 70க்கு மேல் பெற வைப்பதோடு, அதே வேளையிலே 80% மேற்பட்ட மாணவர்களை 100க்கு மேல் பெறுவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கின்றதாக இலக்குகளை வைத்துள்ளோம். அந்த வகையிலே எம்முடைய மாணவர்களுக்கு இவர்கள் செய்கின்ற இந்த உதவி திட்டமானது பெரும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. அவர்கள் தங்களுடைய கற்றலினூடாக இந்த பெறுபவர்களை தங்களுக்கு எடுத்து எங்களுடைய கல்வியை மேலும் வளரச் செய்வதற்கு உதவுவார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. இந்த அமைப்பானது உண்மையிலேயே ஒரு புலம்பெயர் நாடுகளிலிருந்து நம்முடைய தமிழ் உறவுகள் தங்களுடைய நிதி பங்களிப்பினை வழங்குவதனூடாக இந்த செயல் திட்டத்தினை தொடர்ந்து செயற்படுத்தி வருகின்றார்கள். எனவே இதிலே வீட்டிருக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் தங்களுடைய கல்வியினூடாக இந்த பெறுமதியான உதவி திட்டத்தினூடாக தங்களுடைய எதிர்கால கல்வி சிறப்பதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகளை எடுத்து இந்த பரீட்சையிலே தாங்கள் சித்தியடைய வேண்டும் என்று நான் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். அதே வேளையிலே இங்கிருக்கின்ற பெற்றோர்கள் இந்த உதவி திட்டத்தினை தாங்கள் பெறுமதியாக மதித்து மாணவர்களை நீங்கள் உரிய நேரத்துக்கு வகுப்புக்கு அனுப்ப வேண்டும் என்றும், உங்களுடைய நேரடி கண்காணிப்பிலே வீட்டிலே வைத்திருக்கின்ற நேரங்களிலே இந்த மாணவர்கள் கற்பதற்கேற்ற வசதிகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்றும், அந்த மாணவர்கள் அவர்களுக்கான பயிற்சிகள் மற்றும் பரீட்சைகள் நம்முடைய பாடசாலையினூடாக வைக்கப்படும். அவ்வாறு வைக்கப்படுகின்ற பொழுது தாங்கள் உரிய நேரத்துக்கு இந்த மாணவர்களை அனுப்ப வேண்டும் என்றும், அவர்களுடைய பாதுகாப்பு வசதிகளை தாங்கள் கண்காணித்து கொள்ளுமாறும் விசேட விதமாக கேட்டுக்கொள்கின்றேன். இன்றையிலிருந்து இந்த வகுப்பானது தொடர்ச்சியாக இனி ஒவ்வொரு நாளும் இடம்பெறும். அத்தோடு உங்களுக்கு இந்த வகுப்பு நடைபெறுகின்ற போது நாளாந்தம் இந்த மாணவர்களுடைய வகுப்பிலே இருந்து கற்றுக்கொண்டிருக்கின்றதும் ஆசிரியர் கற்பித்து கொண்டிருக்கின்றதுமான செயற்பாடு புகைப்படமாக எடுத்து அத்தோடு மாணவருடைய வரவினையும் நாங்கள் நாளாந்தம் அனுப்ப வேண்டும். சென்ற ஆண்டும் இதே வேலையை நாங்கள் செய்திருந்தோம். ஆசிரியர்கள், குறிப்பாக சந்திரமதி ஆசிரியர்கள் அந்த செயற்பாட்டை மிகவும் சிறந்த முறையிலே செய்திருந்தார். அதனூடாக நாங்கள் எங்களுடைய தரவுகளை எந்த விதத்திலும் அனுப்பாது அல்லது கவனமின்றி இருந்தால் இந்த வகுப்பு எங்களுக்கு இந்த ஆண்டு
வந்திருக்காது. அந்த வகையிலே இந்த வகுப்பினை சரியான முறையில் நடத்தியதோடு உரிய நேரத்துக்கு உரிய வேலை திட்டங்களையும் உதவிகளையும் செய்ததனூடாகவே மீண்டும் இந்த வகுப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதனூடாகவே ஒரு மாணவனும் சித்தியடைந்திருந்தார். ஏனைய மாணவர்களும் 100க்கு மேல் 70க்கு மேல் பெற வாய்ப்பாக இருந்தது. எனவே இந்த வேளையிலே இவ்வாறான உதவி திட்டங்களை செய்து எம்முடைய மாணவர்கள் கற்பதற்கு தங்களாலான உதவிகளை செய்து வருகின்ற இந்த புலம்பெயர் அமைப்புக்காகவும் அதிலே பணியாற்றுகின்ற சேவையாளர்களுக்கும் குறிப்பாக அதனுடைய தலைவர் மற்றும் செயலாளர், பொருளாளர், இணைப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாடசாலை சார்பிலே விசேட நன்றிகளை கூறி என்னுடைய உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி. விளக்க உரையை ஆற்றிச் சென்ற அதிபர் அவர்களுக்கு நன்றி சார். அதனைத் தொடர்ந்து அது தாயக கல்வி விடியல் அமைப்பின் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் திரு ராஜாகாந்த் அவர்களை எமது அமைப்பு பற்றிய உரையை ஆற்றுமாறு வேண்டுகின்றேன். வணக்கம். எமது தாயக கல்வி விடியல் அமைப்பின் தலைவர் கோகுலன் அவர்களுக்கும் இந்த கட்டியடம்பன் அதிபர் அவர்களுக்கும் மற்றது எமது தாயக கல்வி ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றது வகுப்பாசிரியர்களுக்கும் உங்களுக்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த தாயக கல்வி விடியல் அமைப்பின் அதாவது இந்த பள்ளிக்கூடத்தின் இதுக்குரிய அனுசரணையாளராக கே மன்னன் அவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தை அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் இந்த எமது மாணவர்களின் எதிர்கால கனவிற்காக, அதாவது கல்வியின் கனவிற்காக எங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிற தாயக கல்வி அமைப்பு சார்பாக நாங்கள் எவ்வளவோ துன்பத்தின் கஷ்டத்தின் மத்தியிலும் போன முறை கூட நாங்கள் இந்த தாயக கல்வி விடியல் அமைப்பு ஊடாக இந்த கட்டிடம்பன் பள்ளிக்கூடத்தில் அனுசரணை வழங்கியிருந்தோம். அதிலேயும் ஒரு மாணவன் மிகவும் சித்தி அடைந்து வெட்டுப்புள்ளிக்கு மேலே பெற்றிருக்கிறார். அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அதை விட 7 பேர் 7 பேர் 8 பேர் 100 புள்ளிக்கு மேலே பெற்றிருக்கிறோம். அது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். நாங்கள் இந்த அதாவது 2 நாங்கள் வேறு இடங்களில் எடுத்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டு வரோம். முதல் கட்டமாக தலைவர்கிட்ட நேரடி நெறிப்படுத்தல கோகுலன் அவர்களின் வழிகாட்டலுக்கு நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை இப்போ இன்றைய தினம் திறந்து அதாவது ஆரம்பித்து கல்வியை நாங்கள் அடுத்த முறையும் நாங்கள் நல்ல பெறுபேறுகளை பெற்று இந்த பள்ளிக்கூடம் அடுத்த முறையும் நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்துக்கு எங்களால் இந்த கல்வி உதவிகளை செய்யணும் என்று தான் இருக்கிறோம். நாங்கள் அப்போ தலைவர் இது தொடர்பான முழுமையான விளக்கத்தை அடுத்த உரையில் தலைவர் உங்களை தருவார். நன்றி, வணக்கம். தொடர்ந்து உரையாற்றுமாறு பணிவோடு அழைப்பது எமது தாயக கல்வி விடியல் அமைப்பின் தலைவர் அவர்கள் திருவாளர் சோமசுந்தரம் கோகிலன் அவர்கள். பாடசாலையின் அதிபர் அவர்களே மற்றும் தாயக கல்வி விடியல் இணைப்பாளர்கள், ஆசிரியை மற்றும் பாடசாலை ஆசிரியை, பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது காலை நேர வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இங்கே என்னத்துக்கு ஒன்று கூடியிருக்கோம் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் ஏன் வந்திருக்கோம்டா இந்த இளம் சமுதாயத்தினரை அடுத்த கட்டமாக முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வரணுமென்றக்காண்டித்தான் நாங்கள் இங்கே மிகவும் தொலை தூரத்திலிருந்து இங்கே நான் வந்திருக்கிறேன். இந்த மாணவர்களை ஆரம்ப கல்வியில் அடுத்த கட்டம் 2வது இடைநிலை கல்விக்கு போகிறதுக்கான இந்த புலமை பரீட்சைக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கி அவர்களை நேராக பார்த்து செல்லணும்னா நான் இங்கே வந்திருக்கிறேன். எத்தனை பேர் வார முறை நீங்கள் எல்லாம் அதாவது புலமை பரீட்சை பாஸ் பண்ணுவீங்களா? அந்த அண்ணாவை மாதிரி மாமாவுக்கு கண் தெரியாது. சொல்லுங்கள், எத்தனை பேர்னு சொல்லுங்கள். அடுத்த முறை பாஸ் பண்ணுறாங்களுக்கு பெரிய கிஃப்ட் கிடைக்கும். சரியா? இந்த முறை நான் அதுக்குரிய ரெடி இல்லை. அதெல்லாம் வரும்போது அந்த அர்ச்சனா தம்பிக்கு புத்தக பேக்கும் ஒரு கொம்பாஸும் கொப்பியும் தான் பண்ணி வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் எத்தனை பேர் பாஸ் பண்ணுவீங்கன்னு தெரியாது. நான் அடுத்த வருஷம் இதே மாதிரி வருவேன். மீண்டும் வரும்போது பார்ப்பேன் எத்தனை பேர் அதிபர்கிட்ட கேட்டுக்கொள்வேன். மற்ற நீங்கள் எல்லாம் ஒழுங்காக வர வேணும். தரவுகள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களோட இணைப்பாளர், மன்னார் மாவட்ட இணைப்பாளர் உங்களை பார்த்து கொண்டு தான் இருப்பார் வாட்ஸ்அப் குரூப்பில். நீங்கள் கிளாஸுக்கு வாரீங்களா இல்லையாண்டு ஒழுங்காக வர வேணும், படிக்க வேணும். படித்து நீங்கள்லாம் அடுத்த காலத்தில் வருங்காலத்தில் இந்த பாடசாலைக்கே நீங்கள் உதவி செய்ய வேணும்.
எப்படி உதவி செய்ய வேணும்? இப்போ மாமா நாங்கள் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து உதவி செய்கிற மாதிரி நீங்கள் இங்கேயே படித்து உங்களோட பின்னால் வர தம்பி தங்கச்சி மற்ற சமுதாயம் உங்களோட சமுதாயத்தை உங்களுக்கு பின்னால் வர ஆட்களுக்கு வந்து நீங்கள் உதவி செய்ய வேணும். செய்வீங்களா? எத்தனை பேர் செய்வீங்க படித்து பெரிய ஆட்களாக வந்து? சரி, சந்தோஷம். ஓகே என்று கேட்டுக்கொண்டு இதோட நான் இன்னொரு விஷயத்தை கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோராகள்கிட்ட தயவு செய்து பிள்ளைகளை வந்து இன்றைக்கும் நாங்கள் தாமதமாக வந்துட்டோம். அதுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் பெற்றோர் சார்பில் இந்த பாடசாலை மாணவர்கள்ட்ட. அது நாங்கள் கொஞ்சம் நேரம் லேட்டாக வந்துட்டோம். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இங்கே 24 மாணவர்கள் வார ஆண்டுக்கான பரீட்சை எழுத போயினோம். ஆனால் அதில் வந்து 24 பெற்றோரில் எத்தனை பெற்றோர்கள் வந்திருக்கிறோம்னு பார்த்தா 10 பேரும் இல்லை. எனக்கு தெரியல. சில வேலை பெற்றோர் மாதிரி கஷ்டங்கள் இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்ல இல்லை. ஆனால் இது உங்கள் பிள்ளைகளின் கல்வி, அதுக்காண்டி நாங்கள் எங்கே இருந்தோ வந்திருக்கிறோம். ஆனால் பக்கத்தில் உள்ள பெற்றோர் மாதிரி வேற இல்லை. கவலைக்குரிய ஒரு விஷயம். இனிமேல் காலத்தில் நான் என்னத்தை கேட்டுக்கொள்கிறேன்டா, பிள்ளைகளை தவறாமல் கிளாஸுக்கு வகுப்புக்கு கிழமைக்கு ஆசிரியர் 5 வகுப்பு வச்சு 5 வகுப்புக்கும் அனுப்புங்க. உங்களுக்கு சுமைகள் இருக்குன்னு தான் எனக்கு விளங்குது. நீங்கள் வந்து சில வேலை அன்றாட கூலி வேலைக்கு போகிறாக்களாக இருப்பீங்க, வீட்டு பொருளாதார கஷ்டமாக இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்குத்தான். ஆனால் அந்த கஷ்டம் எப்போவுமே மறையாது, எப்போவும் அந்த கஷ்டம் இருக்கத்தான் பார்க்கும். ஆனால் இந்த மாணவர்களை நீங்கள் கற்பித்து அவர்களை வந்து நல்ல நிலைக்கு கொண்டு விட்டால் வருங்கால சந்ததிகள், அதாவது உங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அடுத்த சந்ததி வந்து படித்த சமுதாயமாகவும் நல்ல ஒரு சமுதாயமாக இங்கே இருக்கும். எதிர்காலத்து தூண்கள் அவர்கள் தான். இன்னும் நாங்கள் எங்களோட காலம் இன்னும் ஒரு 15 வருஷம் 20 வருஷத்தில் நாங்கள் இப்போ மறைஞ்சிடுவோம். அப்போ பிள்ளைகள் தான் அடுத்த கட்டமாக வந்து இங்கே வாழ போகிறது. ஏற்கனவே எங்களோட தமிழ் சமுதாயம் வந்து உங்களுக்கு வடிவாக தெரியும், 3 தசாப்த போர் சூழலால் நிறைய பின்னடைவை அடைஞ்சிட்டோம். இடம்பெயர்வுகள் நிறைய பிரச்சனைகளில் வந்து நாங்கள் பின்னுக்கு தான் நிற்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு வேலை தான் செய்ய வேணும். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரை நீங்கள் ஸ்கூலில் கொண்டு விட்டால் அதிபரும் ஆசிரியரும் பள்ளிக்கூடம் விட்டு வீட்டை அனுப்ப மட்டும் அவர்கள் பொறுப்பாக பார்த்து கொள்வார்கள். ஆனால் வீட்டை வந்த பிறகு பிள்ளைகள் படிச்சிருக்கணுமா இல்லாட்டி வீட்டு பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கா என்றதை வந்து பெற்றோராகிய நீங்கள் தான் கவனம் செலுத்த வேணும். ஒரு 5 நிமிஷம் பிள்ளையோட இருந்து பக்கத்தில் பிள்ளையோட அமைதியாக இருந்து கதையுங்க. என்னென்ன படிச்சிங்க இல்லாட்டி எதுவும் வேலை வந்திருக்கா அதில் இருக்கா பாருங்கள். பார்த்தா தான் அந்த பிள்ளைக்கும் சந்தோஷமாக இருக்கு. ஆனால் பிள்ளைகளை விளையாட விடுங்க, விட வேணாம்னு தான் சொல்லலை. கட்டாயம் தேவை, உடற்பயிற்சி தேவை பிள்ளைகளுக்கு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேணும். ஏன்னாண்டா கடந்த ஆண்டும் வந்து இங்கே சரியான வரவுகள் இல்லை. ஆனால் உண்மையிலே வாழ்த்த வேணும். நாங்கள் கடந்த ஆண்டு வந்து 6 மாதம் தான் அந்த திட்டத்தை கொடுத்துருந்தாங்க. கடந்த ஆண்டு வந்து அதுக்கு உதவி செய்தவர் வந்து யூகேயில் உள்ள அண்ணாதுரை அண்ணா உதவி செய்திருந்தார். அவருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். கடந்த ஆண்டு வந்து கொஞ்ச நாள் தான் கொடுத்துருந்தோம். அப்படி இருந்தும் நிறைய மாணவர்கள் நல்ல சித்தி அடைஞ்சிருக்கிறார்கள். ஒரு மாணவன் வெட்டுப்புள்ளிக்கு மேலே வந்திருக்கிறான். மிகவும் மகிழ்ச்சி அது. அதோட இந்த ஆண்டும் நான் நிறைய மாணவர்கள் எல்லாரும் சித்தி அடைவீங்கள் என்று நினைக்கிறேன். அதோட வெட்டுப்புள்ளிக்கு மேலே நிறைய மாணவர்கள் அடைய வேண்டும். இதோட நான் இன்னும் ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கொள்கிறேன். இங்கே எங்களோட இனம், அதாவது வடக்கு கிழக்கில் வந்து சாய பூமியில் நிறைய இன அழிவு எல்லாமே நடந்து விடுஞ்சுது. பேர்கள் நாங்கள் வந்து வேறு பேர்களை வச்சு எங்களோட இனத்தின் அடையாளத்தை மறைக்கிறோம். தயவு செய்து நாங்கள் தாயக்கல்வி விடியலூடாக ஒரு திட்டத்தை வச்சுக்கிறோம். தமிழ் பேர் வைக்கிற பிள்ளைகளுக்கு 5000 ரூபா ஒரு பிள்ளைக்கு நாங்கள் அவன் கணக்கில் வைப்பீடு செய்கிறோம். அதில் தொடர்ந்து 2வது பிள்ளைக்கு 10,000 ரூபா, 3வது பிள்ளைக்கு 15,000 ரூபா, 4வது பிள்ளைக்கு 20,000 ரூபாயும், 5வது பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளைக்கு நாங்கள் 5 லட்சம் ரூபா ரொக்கமாக கொடுப்போம், வைப்பிடுகிறோம். இதை நீங்கள் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கும் பொருந்தலாம், எல்லாருக்கும் அறியப்படுத்துங்க என்று கேட்டுக்கொண்டு எங்களோட அடையாளத்தை துளைக்காமல் நாங்கள் தமிழ் பெயர்களை வைக்க வேணும். ஏன்னா நாங்கள் தமிழர்கள், வடக்கு கிழக்கில் வாழ்கிறார்கள் தான் தமிழர்கள். எங்களோட அடையாளம் துளைஞ்சு போகாமல் இருக்க வேணும். அதுக்கு என்ன செய்ய வேணும்? நாங்கள் கல்வியையும் வளர்ச்சியில் கொண்டு வர வேணும். கல்வியை யாராலையும் தட்டி பறிக்க முடியாது. மாணவர்கள் படித்து நல்ல இதுக்கு வந்தால் எந்த ஒரு ஆக்களாலையும் கல்வியை தட்டி பறிக்க முடியாது. அதனால தான் நாங்கள் இந்த முடிவெடுத்து சின்ன பிள்ளையிலேருந்து படிப்பிக்க வேணும். வருங்காலத்தில் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கும் கணித பாடம், ஆங்கில பாடம், விஞ்ஞான பாடங்களுக்கும் வகுப்புகள் தரும்போது கட்டாயமாக நிச்சயமாக இந்த பாடசாலையை நாங்கள் உள்வாங்குவோம் முதலிடத்தில். ஏன்னா அதிக கஷ்டப்பட்ட பிரதேசங்கள்லாம் இந்த பாடசாலைகள் அடுத்த மற்ற பாடசாலை எல்லாம் இருக்குது. நாங்களே இன்றைக்கு 1 மணி நேரம் தூர ஓடித்தான் இங்கே வந்து நாங்கள் வவுனியாவிலேருந்து.
இன்னும் ஒரு நாள் தான் நான் இங்கே நிற்பேன். அடுத்த பள்ளிக்கூடத்துக்கும் போக வேண்டி இருக்குது. அதனால் இத்துடன் நான் இந்த உரையை முடித்து கொள்கிறேன். பெற்றோர்கள் தான் தயவு செய்து கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம், பிள்ளைகளை லீவ் எடுக்க விடாதீங்க, கட்டாய வகுப்புகளுக்கு அனுப்புங்க, பிள்ளைகளை படிப்பிக்கிற இது எல்லாத்தையும் பாருங்கள். அதை விட ஒவ்வொரு நாளும் ஆசிரியர் வகுப்பாசிரியருக்கு தெரியும், அந்த ஃபோட்டோவும் பிள்ளைகளோட வரவும் எடுத்து குரூப்பில் போட வேணும். அப்போ தான் எங்களால் கண்காணிக்க முடியும் மாணவர்கள் வரவு சரியாக இருக்காண்டு. அப்படி ஒழுங்காக வரையில்லைண்டா நாங்கள் கட்டாயம் அதிபருக்கு கோல் பண்ணி கேட்போம், ஏன் இந்த மாணவன் 3 நாளாக வரையில்லைண்டு. உண்மையிலேயே சுகஜினமெண்டா நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், மற்றபடி வீணடிக்காதீங்க. ஏனெண்டா இந்த காசு அந்த நோர்வேயில் உள்ள அண்ணா இரவும் பாலுமாக உழைச்சித்தான் அவர் இந்த பிள்ளைகளுக்காண்டி இந்த ஒரு ஆண்டுக்கு அனுசரை எடுத்திருக்கிறார், தான் உதவி செய்வதாக. அப்போ அவற்றை உழைப்பும் வேர்வையும் அங்கே உள்ள குளிர்லையும் நின்று தான் அவர் உழைச்சி அந்த காசு செஞ்சு அனுப்புகிறார். அதை நாங்கள் வீணடிக்கக்கூடாது. நீங்கள் இங்கே எப்படி வேலைக்கு போகிறீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து அங்கே சரியான குளிர் இப்போ இந்த காலத்தில் அந்த குளிருக்கு இருந்து உழைச்சி கொஞ்சம் காசு அவன் குடும்பத்தையும் பார்த்து அதில் மிச்சம் பிடிச்சி கொஞ்சம் காசை அனுப்பித்தான் இந்த எங்களை வடக்கு கிழக்கு தாயத்தில் உள்ள மாணவர்களை முன்னேற்றணும்னு சொல்லி வெளிநாட்டில் உள்ள மக்கள் இணைச்சி தான் இந்த திட்டத்தை நாங்கள் செய்து கொண்டு வரோம். அதை வீணடிக்காமல் நீங்கள் எல்லாரும் நல்ல மாதிரி இந்த மாணவர்களை அனுப்பி வைப்பீங்கள் என்று வேண்டிக் கொண்டு எனக்கு இந்த உரையை ஆற்ற தந்த அதிபருக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து மாணவர்களுக்கான கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்படும். இதனை வழங்கி வைக்கும் முகமாக முதலில் அமைப்பின் தலைவர் அவர்களை அழைக்கின்றேன் மற்றும் அதிபர் அவர்களையும் அழைக்கின்றேன். நன்றி சார். அதனைத் தொடர்ந்து பெற்றோரில் ஒருவரான திருமதி நிமலா அவர்களை சிறிது உரையாற்றுமாறு வேண்டுகிறேன். பாடசாலையின் அதிபர் மற்றும் தாயக விடியல் அமைப்பின் ஊழியர்கள், கல்வி விடியல் அமைப்பின் ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே எங்களோட கிராமம் சரியான வறுமைக்குட்பட்ட கிராமம். இப்படியான ஒரு உதவி இதுக்குள்ளே கிடைக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் தான் கொடுத்து வச்சாங்க. எத்தனையோ பாடசாலைகள் பேரண்ட்ஸாக சேர்த்து டியூஷன் வச்சு தான் பிள்ளைகளை படிப்பிக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு இந்த உதவியை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெற்றோர்கள் சார்பாக நன்றி. நிகழ்வாக இம்முறை புலமை பரிசில் பரீட்சையில் 8 புள்ளிக்கு மேற்பட்ட புள்ளிகளை பெற்று சித்தியிட்டி பாடசாலைக்கும் எமது அமைப்புக்கும் கௌரவத்தை தேடித்தந்த மாணவர் அவர்களை முன்னால் அழைக்கின்றேன். அவரை கௌரவிக்கும் முகமாக பாடசாலை அதிபர் மற்றும் தாயக கல்வி விடியல் அமைப்பின் தலைவர், மாவட்டத்தின் இணைப்பாளர் அவர்களை அழைக்கின்றோம். இந்த மாணவரை பரிசு பொதிகள் வழங்கி தலைவர் அவர்கள் கௌரவிப்பார்கள். இப்போது மாணவர்களுக்கான சிற்றுண்டி உபசாரம் இடம்பெறும்.
5 பொறுப்பாசிரியை அவர்களை சிறிது உரையாற்றுமாறு வேண்டுகிறேன். அமைப்பின் குழுவினருக்கும் எமது பாடசாலையின் அதிபர், ஆசிரியர்கள், அன்பார்ந்த பெற்றோர், மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இந்த தாய கல்வி அமைப்பின் இந்த செயற்பாடு மூலம் எமது பாடசாலை மாணவர்களுக்கு நல்ல பிரயோசனமான முறையில் இந்த செயற்பாடுகளை மேற்கொள்வதாக நினைத்துள்ளேன். அதற்கு பெற்றோர்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பும் ஏனைய ஆசிரியர்கள் எம்முடைய சமூகத்தின் ஒத்துழைப்பும் எமக்கு இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த உதவியை வழங்கிய அமைப்பினருக்கு எமது பாடசாலை சமூகம் சார்ந்த நன்றியினையும் பாராட்டினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. பரிசு பொதிகளை, கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்த அதிபர், அமைப்பின் தலைவர், இணைப்பாளர், ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றிகள். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முகமாக நன்றியுரை நிகழ்த்தப்படும். இதனை ஆற்றுவதற்காக திருமதி ஏசுராணி அவர்களை அழைக்கின்றேன். தாயக கல்வி விடியல் அமைப்பின் தலைவர் அவர்களே, மன்னார் மாவட்ட இணைப்பாளர் அவர்களே, எமது பாடசாலை முதல்வரே மற்றும் பொறுப்பாசிரியரே, என் சக ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள், பெற்றோர்களுக்கு இந்நேரம் வணக்கம். இன்றைய நாள் என்னை பொறுத்தவரையில் ஒரு நல்ல ஒரு நாள். இந்த நாளை தந்த இறைவனுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, நமது மாணவ செல்வங்களின் எதிர்காலம், அதாவது அடுத்த வருஷம் தரம் 5 புலமை பரிசிலுக்கு இந்த பெரிய ஒரு உதவியை வழங்கிய இந்த அமைப்புக்கு எனது சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் கடந்த வருடமும் இந்த அமைப்பினூடாக எமது மாணவ செல்வங்கள் பலன் பெற்று பயனடைந்துள்ளார்கள். இதற்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றியுடையவர்களாக இருப்போம். இந்த வருடம், அதாவது அடுத்த வருடத்துக்குரிய இந்த நிதி அனுசரணையை வழங்கி கொண்டிருக்கும் நோர்வேயில் வசிக்கும் மன்னன் அவர்களுக்கும் எமது பாடசாலை சமூகமாக மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய இந்த உதவியானது எங்களுடைய மாணவர்களுக்கு மிகவும் ஒரு நல்லதாக அமையும். எங்களுடைய செபங்கள் அவருக்கு எப்பொழுதும் இருக்கும். அவருடைய குடும்பத்துக்கும் அவருக்கும் அவரூடாக செயற்படுகின்ற அனைவருக்கும் எங்களுடைய செப உதவி தொடரும் என்ற உறுதிமொழியை நாங்கள் தருகின்றோம். மேலும் அந்த அமைப்பினூடாக வருகின்ற நிதியுதவியினை எமது பாடசாலைகளுக்கு வழங்கி எமக்கு ஒத்தாசை அளிக்கின்ற, எமது செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பாக இருக்கின்ற தலைவர், மன்னார் மாவட்ட இணைப்பாளர் அவர்களுக்கும் இந்நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த கல்வி செயற்பாட்டினை நாங்கள் மென்மேலும் நல்ல முறையில் கொண்டு செல்வோம் என்று உறுதியளித்து எனது நன்றியுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். எமக்கு அனுசரணை வழங்கிய நோர்வேயில் வசிக்கும் கே மன்னன் மாமா அவர்களுக்கும் நன்றிகள். Bye.